அம்மா எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. கொடு. இந்தாங்க. என்னாச்சு சாய்? இல்லை மாமா, நம்ம ஃபேமிலியாக டூர் போகலாம் பிளான் பண்ணியிருந்தோம்ல, அன்னைக்கு தான் இவனுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது போல். எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம எப்படி ஊருக்கு போக முடியும்? மணி நான் கால் பண்ணி நம்ம வரலன்னு சொல்லிடுங்க. அம்மா நீங்க ஏமா வரலன்னு சொல்றீங்க? நீங்க போயிட்டு வாங்கம்மா, நான் தாத்தா கூட இருந்துப்பேன். அம்மா எக்ஸாம்க்குலாம் நான் படிச்சுப்பேம்மா, நீங்க போயிட்டு வாங்கம்மா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகேடா ஹரி. 3 days later. ஹரி பத்திரமா எக்ஸாம் ஒழுங்கா எழுது, சரியா? நான் பாத்துக்கிறேம்மா. ஓகே அங்கிள், பாய் ஹரி. பாய். ஏய் சாய், கிளம்புறதுக்கு முன்னாடி ஹரிக்கு ஒரு ஃபோன் பண்ணிடு. இதோ கால் பண்ணுறேன். ஹலோ அம்மா. ஹரி, எக்ஸாம் எப்படிடா பண்ண? சூப்பரா பண்ணுமா. மிஸ் யூடா ஹரி. மிஸ் யூமா, நான் இங்க ஜாலியா தான் இருக்கேன், நீங்களும் ஜாலியான்ட்டு வாங்கம்மா, கவலைப்படாதீங்கம்மா. சரிடா, லவ் யூ ஹரி. லவ் யூமா. தம்பி, என்னங்கண்ணா? வெங்கடேஷ்னு யாராவது இருக்காங்களாப்பா? வெங்கடேஷா? அப்படி யாரும் இங்க இல்லையே. அவங்க அப்பா பேர் கூட நாகராஜ்ப்பா. அவங்க அப்பா பேரு நாகராஜா? அப்படி யாரும் இங்க இல்லையே. டேய் ஹரி, என்ன பண்ற? மேடம், இங்க வெங்கடேஷ், அவங்க அப்பா பேர் நாகராஜ், இங்க யாராவது இருக்காங்களா மேடம்? அப்படி யாரும் இங்க இல்லையே. இல்ல, இந்த தெரு தான் போட்டிருக்கு. அண்ணா நான் தானே வெங்கடேஷ். எனக்கு தான் கொரியர் வந்திருக்கு. வா உள்ள போலாம். A few minutes later. ஹரி, போய் உட்காந்து வரலாறு படி. அம்மா அம்மா, நீ என்ன வரலாறு படிக்க சொன்னீங்க. பக்கத்து வீட்டுல இருக்க பேர் கூட நம்மளுக்கு தெரியல. ஒரே நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். சரி, ஓகே மேம். தம்பி நீ போட, நான் பார்த்துக்கிறேன். நீங்க வந்து எங்க வீட்டுல இருக்க ஏதாவது ஒரு பொருளை வந்து தூக்கிட்டு போயிடுவீங்க. அதான் எங்க அம்மா இங்க நின்று உங்களையே பார்க்க சொன்னாங்க.